உன் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் வந்தாச்சே, கொளுத்தி வெட்ட. வெட்டுமா, வெட்டு. வெளியே பார்க்கல. ஐயோ, வந்திருக்கிற கூட்டம் போறோம். நான் ஆளுக்கு ஒரு துண்டாவது கிடைக்கட்டுமே. முக்கியமான கெஸ்டுக்காக வெயிட்டிங். நான் தான் வந்துட்டேன். ஓஹோ, முக்கியமான கெஸ்டா? இன்னும் விஜயா வரலப்பா. அவளுக்காக இத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஏற்கனவே ஒரு மாதிரி நாட்டம் வருது. வெட்ட சொல்லுங்கண்ணா. பரவாயில்லைங்க, வெயிட் பண்றோம். நமக்கு வேண்டியவங்க வரலன்னா மனசுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் இல்லையா? ரொம்ப இதா சொல்லிட்டீங்க. அப்பா, திஸ் இஸ் பாபு, என் காலேஜ் மேட். என் கூட ஒட்டி போறேன். இவர் ரொம்ப இனிமையா பாடுவாரப்பா. அப்படி என்ன ஒரு பாட்டு ஒண்ணு பாருங்களேன். ஐயோ, இப்ப என்ன பாட்டு? வயிற்றுக்கு இல்லாம இருக்கும் போதுதான் காதுக்கு. அண்ணா, நான் கூட ரொம்ப நல்லா பாடுவேன் தெரியுமா? எனக்கு தெரியும் ஐயா உன் பஞ்ச பாட்டு. அண்ணா இங்கோ பத்தி எடுத்து எடுத்து வயசா குறைக்கிறாரு. ப்ளீஸ் பாபு, கொஞ்சம் பாடுங்களேன். ஒரு கண்டிஷன். என்ன? சின்ன பாட்டா தான் பாடுவீங்க? இவங்களும் சேர்ந்து பாடணும். ஓய், கண்டிப்பா பாடுறேன். டூயட்டா? அண்ணா கச்சேரிக்கு புறப்படுற நேரத்துல உங்க கச்சேரியா? அது வரைக்கும் நான் இதை பத்திரமா பாடுறேன். நிச்சய வந்து விஜயா, விஜய், இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வராம திரும்பி போறியே. விஜயா என்னமா போல இல்ல? என்னன்னே புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. அவ வரும்போது நீங்களும் நானும் பாடிட்டு இருந்தோம். அது அவளுக்கு பிடிக்கல. விஜயா, இப்படி விவரம் தெரியாதவளா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ஐயோ வச்சலா, என்ன தப்பா நினைக்காதே. என் சங்கடத்தை வாய் விட்டு சொல்ல முடியல. நீ இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. திரும்பி போற. அதுக்கு என்னடி அர்த்தம்? நீ என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். நீ வர சொன்னது நான் இங்க வந்த பிறகுதான் எனக்கு கவனம் வந்தது. நான் எங்க அப்பாவை தேடித்தான் இங்க வந்தேன். அவர் இங்க வந்ததா தெரியலையே. இல்லையே, இங்க வந்தாரே, என்ன கூட ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரு. என்ன எங்க போனாரு? என்ன விஷயம் விஜயா? நானும் எங்க அப்பாவும் கதி இல்லாதவங்களை ஆயிட்டோம். என் நிலைமைய சொல்லி உங்க சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பல. அதனாலதான் திரும்பி போயிடலான்னு நினைச்சேன். என்ன நடந்ததுன்னு சொல்லு விஜயா. என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. சொல்ற நிலைமையில நான் இல்ல. உங்க அப்பாவை கேளு. உடம்பு சரியில்லாத எங்க அப்பா எங்கெங்க அலைஞ்சுகிட்டு இருக்காரோ. என்ன மன்னிச்சிடுங்க. பச்சளா, உன் பிறந்த நாள்ல கலந்துக்கிற சந்தோஷத்தை நான் இழந்துட்டாலும் இழக்க கூடாத அந்த சந்தோஷம் உனக்கு நிலைச்சிருக்கணும். நீ ஆசைப்படுவது நியாயம்தான். உட்காராம். பரவாயில்ல, உட்கார். சத்தியத்தையும் நீதியும் முன்னிறுத்து தான் இப்ப உள்ள வக்கீல்கள் கேஸ்ல நடத்துறாங்க. அந்த பிளீடர் சம்பந்தத்தை போல ஒத்த 2 பேர் அதுக்கு விதிவிலக்கா இருக்கலாம். ஆனா எல்லாருமே சம்பந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்க பெருந்தன்மையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த விஷயத்துல நீங்க செய்ய வேண்டியதை தாராளமா செய்யுங்கன்னு என்னால பெருந்தன்மையோட சொல்ல முடியல. என்ன இந்த நிமிஷத்துல நான் எந்த வித பலமும் இல்லாதவன். மிஸ்டர் சத்தியமூர்த்தி, எனக்கும் மனுஷத்தன்மை இருக்குன்னு நிரூபிக்கிற மாதிரி இந்த நிலைமையில எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம எதையுமே செய்ய தயாரா இருக்கு. பட் நீங்க சொன்னதுல இருந்தே இந்த கேஸ்ல ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கே இல்லை. ராமு, எதுக்கு நீங்க கோர்ட்டுக்கு போய் சரியான விவரங்கள் கிடைக்குமான்னு பாருங்க. அதுக்குள்ள நாங்க வந்துடுறேன். ரொம்ப நன்றிங்க. ஐயா, என்னாச்சுங்க? ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? தெரிஞ்சது ராமு, தெரிஞ்சது. வாழ்ந்தவ விழுந்துட்டா திரும்ப எழுந்திருக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சது. ராமு, என்னால என் மகனுக்கு எந்த உபயோகமும் இல்லை. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல ராமு. என்னங்க இது? நீங்களே இப்படி கலங்கி கண்ணீர் விட்டா எப்படி? இதுவரைக்கும் நான் கண்ணீர் விட்டதே கிடையாதப்பா. என் மகனை ஒருத்த கையில பிடிச்சு ஒப்படைக்கிறதுக்கு முன்னாலே அனாதையா
ஐயா ஐயா இல்லை இல்லை ஐயா ஐயா என்ன பாருங்க இங்கேயே நின்றுட்டு இருந்தா எப்படி? போக வேண்டாமா? அப்பாவுக்கு போறதுக்கு ஒரு இடம் இருந்தது, நான் எங்க போறது? இது எல்லாருக்குமே பொதுவான இடம் தான். ஆனா உயிரோட இருக்கிறவங்கள இங்க இருக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. எங்கேயாவது போய்த்தானே ஆகணும். அடுத்தது என்னோட ஷிஃப்ட். இன்னைக்கு ராத்திரிக்கு ஹோட்டல்ல தான் தங்கி ஆகணும். வேற வழி இல்லை. காலையில யோசிச்சு ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம். அம்மல் சாட்சி வந்திருக்கிறான். நிம்மல் கொஞ்சம் சொல்லி கொடுக்கறான். யார் சொல்லி கொடுக்கறான்? நிம்மல் சொல்லி கொடுக்கறான். நான் சொல்லி கொடுக்கணுமா? ஆமா. சரி, சில்லறை கொண்டு வந்திருக்கியா ஐயா? கொஞ்சம் கொண்டாந்து இருக்கிறான். யோ, பாக்கிய பூரா கொடுத்தா யா கேஸ் பூரா முடியும். அம்மல் கும்ஸ்தாக்கி எழுத்துக்குள்ளியும் டாம் பீஸுக்கும் தான் பணம் கொண்டாந்து இருக்கிறான். கொடுத்திருக்கல? எடு. கும்ஸ்தாக்கி நம்ம என்னத்தை கொடுக்கறான்? கும்ஸ்தாக்கி வேற ஏதாவது கொடு. கேஸ் முடிஞ்சது பிற்பாடு தரேன்னு எழுதி கொடையா. கேஸ் நிச்சயமா ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கை நிம்மலுக்கு இருந்தாக்கா அம்மல் எழுதி கொடுக்கறான். அரசை என்ன அது? ஆரம்பத்துல அவசியம் பிடிச்ச மாதிரி கிடையா? பாக்கி எடுக்க சிகரெட் பணம் இல்லையா? அது அது அதான் அதான் அது அதேதான். அது ஐயா மறைக்கிற. போய் சாட்சியை கூப்பிடு. அரே நிம்மல் தூங்கவா வந்தான்? வாரா. அரே கும்ஸ்தா சார், வக்கீல் சார் சாட்சி கொண்டாட சொன்ன அம்மல் கூட்டி போறான். அரே துட்டு நிம்மல் துட்டு சேர்த்து நம்ம வக்கீலுக்கே கொடுத்துட்டான். வக்கீலுக்கு கொடுத்துட்டான். கொடுத்துட்டியா? அண்ணா, கேஸ் நம்பர் OP 5467க்கு வந்திருக்கான் பாருங்க சாட்சி. நன்னா போய் சொல்லுவான், வித்த காட்டுறவன். போட வாங்க. கண்டேன் கேட்டா இங்கே வித்த காட்டுறியா? போய் அவரை படுக்க போட்டு மேல துணியை போட்டு மூடி மெய் டப்பா வச்சுடு. போடா. சலாம் அலைக்கும் பாய். உன் பேர் என்ன? மண்டே ஊடு மஸ்தானுங்கோ. என்னது? இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில நடுரோட்டில் வச்சுக்கிறோம். தொழில் ரகசியத்தை நடுரோட்டே போடப்படாது சாப். இதுல மயிரிக்குது. இது வேங்கடா. சரி, எப்படி சாப் சொல்லணும்? விவசாயின்னு சொல்லு. அப்படின்னா என்ன? கோச்சுக்காதீங்க. ஈரங்கி அன்னைக்கு அம்மல் ஒரு முழு ஆடா தர்றான். தெரியும் சாய். முழுசா வெட்டாம சும்மா உசுரோட. ஐயா. ஒரு ஆடு என்ன விலை பெறும்? 40 ரூபா பெறும். நீ ஆட்டை நடத்தி கொண்டு என்கிட்ட விடு. நான் அதை 45க்கு வித்துறேன். என்னன்னா கேட்டா சரியான ஆடை கூட்டு வந்திருக்க பாரு. காணல வாங்குறான். ஏன்னா இவன் சொல்றதை நம்பறதுக்கு ஒரு பெரும் கூட்டமே இருக்கானா? கறிக்கடை சொல்லண்டா. ஆமாங்கோ ஆயா. ஆயாவது பாட்டை நான் வச்சேன். பரம்பரையா வண்டி மைய மசிய மையன்னு நம்ப வச்சவன் ஐயா இவன். பாரத்தை ஏத்தி சாம்பிராணி புகையிலே தாயத்தை காமிச்சு கையிலே கட்டு கழுத்திலே கட்டு கண்டடத்துல கட்டுவாதே. வாய முடியும். ஏண்டா அப்பா, உடுக்கைய மறந்துட்டு வந்துட்டியா? அதையும் கொண்டு வந்து ஒரு வாட்டி அடிச்சு விட. அண்ணா பாக்கட்டான். அண்ணா, இவன் ஆம்பளை எல்லாம் பொம்மராட்டியா மாத்துறானா? அப்படியா? முதல் இவனே மாத்து. அண்ணா கோர்ட்ல
உனக்கு என்ன வேலைன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவேன்? சண்டைப்பேட்டை மைதானத்திலே மண்டே ஓடு வச்சு மயிரிக்கிறேன்னு சொல்லுவேன். ததானா? நாசமா போச்சு. யோ, இது கோர்ட்டு விவகாரம்யா. இப்படி சொன்ன ஜனங்களை ஏமாத்தி பணம் பறிக்கிறேன்னு உண்மையான ஒரு கேஸ் வரும். எல்லாம் அண்ணாதான் அப்படத்துல கேளு. சரி, அது போகட்டும். பொய் சாட்சி சொல்ல சொல்லி நீ பணத்தை வாங்கினியான்னு எதிர்தரப்பு வக்கீல் உங்ககிட்ட கேட்டா நீ என்ன சொல்லுவ? ஏப்பா கஷ்டப்படுற? உள்ளறவே எச்சல் துப்பிக்க. நீ சொல்லப்பா. தகுதி அடிக்காத. சார், உள்கி போறதுக்கு முன்னாடி பணம் கொடுத்தாங்கன்னா கொடுத்தாங்கன்னு உண்மையே சொல்லுவேன், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுவேன். அவன் காரவாரிடுவான் போல் இருக்கு. அவசரப்பட்டு முன்னாடியே பணத்தை கொடுத்துறாத. இப்ப இது கோர்ட்டுன்னு நினைச்சுக்கோ. சுலேமான் கடையில கறி வெட்டுற கத்தி எடுத்து ஒருத்தன் வெட்ட வந்தானே, அவனை உனக்கு தெரியுமல்ல? தெரியும் சார். எப்படி தெரியும்? பார்த்தா தெரியும். யாரா சுத்த விவசாய கட்டவனா இருக்கான்? பார்க்காம எப்படி தெரியும்? தெரியும். என்ன தெரியும்? சுத்த களிமண் மண்டை. களிமண்ணு மண்டே இல்லை சாப், இது ஒரு மிராசார் மண்டே. இதை பத்தி சொல்லல, ஒன்னே சொல்றேன். இவனோட பேசி மகா மோசமா போச்சு. தயலாயிட்டு. அண்ணா, இவனை கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இப்படியாமா கோர்ட்டுக்கு போறேன்? ஆமா, என்ன உங்களுக்கு ரத்தமண்டே இப்போ? எனக்கு ஆமாண்ணா, கீழே நம்பிடுது, மேல மிராஸ்தாருது. ஆளை பொல்லாதே. கோர்ட்ல கூண்டு ஏறின உடனே சுலைமான் பாய் கறிக்கடையில அந்த கந்தசாமி புகுந்து இவரை வலுச்சண்டை கிழித்து இவர் கறி வெற்ற கத்திய அந்த கந்தசாமி எடுத்து இந்த சுலைமான் கழுத்து அறுக்க முயற்சி பண்ணாரு. இதை நான் பார்த்தேன். சொல்லு. அரே அல்லா, அரே பயப்படாம சொல்லு, தைரியமா சொல்லு. ரெண்டு கண்ணாலே பார்க்காதத எப்படி சாப் போய் சொல்ல? நீ கேட்கறது நியாயம், ஆனா இது கேஸ். கேஸ்னா உண்மை சொல்லக்கூடாதா? சொல்லலாம் ஐயா, அது வேற கேஸ். வேற கேஸா? ஆமா ஐயா. சரி, இன்னொரு வாட்டி சொல்லு. ஒண்ணு இல்லையா, ரொம்ப சுலபம். அந்த கந்தசாமி கரிய சுலைமான் பாய் கரிய இல்ல கடற்கரிய கத்தி சுலைமான் பாயினுடைய இதுல கழுத்துல கரிய போட்டு. ஏன் பாய் ஆறு வெட்டினது? நம்ம சொல்லிடுறான். நீ சொல்லிடு. ஏன் பாய் நீங்க தான் வெட்டினது? ஐயோ, யார் அது? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, வேலை விஷயமா சொல்லியிருந்தீங்களே. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இங்க ரூம் நம்பர் 8ல தங்கியிருக்காரு. நல்ல செல்வாக்குள்ளவர். உங்க வேலை விஷயமா அவர்கிட்ட சொன்னேன். இது என்ன பெரிய விஷயம், நாளைக்கே ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டாரு. தங்கமானவர். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் அவர் அனுப்பி வைக்கிறேன். இவனு கவலைப்படாதீங்க, அவர் நினைச்சா எதையும் சாதிப்பார். வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீ உட்கார். ஐயோ, இதெல்லாம் உட்காருங்க. எங்க உட்கார்ந்தா என்ன? மேனேஜர் விவரம் எல்லாம் சொன்னாரு, நான் ஏற்பாடு பண்றேன். ஏதோ என்னாலான சரீர ஒத்தாசை. ஆமா, உனக்கு என்னென்ன வேலை தெரியும்? இதுவரையிலும் படிக்கிறது தான் என் வேலையா இருந்தது. படிக்கிறது ஒரு வேலையா? வேற எதுலயாவது முன் அனுபவம் உண்டான்னு கேக்குறேன். இது மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்ற விசித்திரமான அனுபவம் எனக்கு இதுவரை ஏற்பட்டதில்லை. பரவாயில்ல பரவாயில்ல, முதல் அனுபவமே இதுதானா? குட், வெரி குட். நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு வேலை தேடி தர வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது. அந்த கதவை தாப்பா போட்டுட்டு ஏன் போறவங்க வர்றவங்க பார்த்தா அசிங்கம் இல்ல? நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லி தெரியற விஷயமா இது? கொஞ்சம் வாங்க வாங்க, முக்கியமான விஷயம்.
ஹோட்டல் ரூம்ல தனியா வந்து தங்கிட்டு இருக்கிறவ குடும்ப பொண்ணா? நான் சொன்னேன், அது எங்க முதலாளி மகனா, எங்க முதலாளி மகன், முதலாளி மகன். எலே ஹோட்டல் நடத்துறீங்க, மானம் கிட்ட பசங்களா? ஐயா! போடா! பசங்க தனியா ஒரு பொண்ணு வந்து தங்கிட்டா என்ன வேணும்னாலும் பண்ணிடலாங்கிற நினைப்பு. அவன் வந்துடுறான், மடியில பணத்தை கட்டிக்கிட்டு அயோக்கியத்தனம் பண்றதுக்கு இல்ல ஹோட்டலால நடத்துறீங்க. ஹோட்டலு அயோக்கிய பயல்களா, தப்பு தண்டமா நடந்தீங்க. குடல ஊரில மாலையா போட்டுடுவேன். போங்கடே போங்கடா. ராமு, இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இங்க தங்க மாட்டேன். இப்பவே எங்கேயாவது போகணும். பாதுகாப்பான இடத்துக்கு. அந்த வத்தலா வீட்டுக்கு திடீர்னு அங்க போய் நிக்கிறது நாகரிகம் இல்ல. நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அதை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துருங்க. அது வரையிலும் அது வரையிலும் ராம வீட்டுல தாயும் பிள்ளையும் ஒன்னானாலும் வாயும் வயிறும் வேறம்பாங்க. வயிறு வசிச்சா வாய் விட்டு சொல்றான். இதெல்லாம் சொல்றதுக்கு மட்டும் வாய் அடைச்சு போகுது. நல்லையும் நெல்லையும் பொறுக்காம பொங்கி தின்னா வயிறு தான் கெட்டு போகும். நல்லது கெட்டது தெரியாம பொண்ணு எடுத்தோம்னா வாழ்க்கையே கெட்டு போயிடுமே. இது எனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியணுமே. புருஷன் கண்ணை மூடுறதுக்கு முன்னால என்ன கூப்பிட்டு, அடியே இவன் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னா உன் தம்பி பொண்ண உன் மருமகளை ஆக்கிக்கோன்னாரு. எங்க அம்மாவுக்கு வாய் வலிக்காம இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் தாங்க. நீங்க சொன்ன இடத்துல கடுதாசியை கொடுத்துட்டேன். ராமு செய்திருக்கிற உதவிக்கெல்லாம் அவர் சொன்ன மாதிரி அப்பவே அவனுக்கு ஒரு கால் கட்ட போட்டிருந்தா புருஷன் போனதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டிக்கு புத்தி வரும்பாங்க. அம்மா இப்படித்தான் எதையாவது பெனாத்திக்கிட்டே இருப்பாங்க. ராமு, இனிமே நான் எங்க தங்குறது என்ன செய்யறதுன்னு தான் புரியல. அப்போ உங்க சொந்தக்காரங்க யார் வீட்டுக்காவது போகணும்னு நீங்க விரும்பினா சொல்லுங்க. வாழ்க்கைங்கிற தராசுல உறவுங்கிற முள்ளு, பணம் இருக்கிற தட்டுப்பக்கம்தான் சாயும். இந்த நிலைமையில என்ன ஆதரிக்கிற பெரிய மனசு அவங்களுக்கு இருக்கும்னு நான் நம்பல. ஒரு வயசு வந்த பொண்ணோட இவன் இப்படி சுத்திக்கிட்டு இருந்தா நாளைக்கு ஏதாவது விபரீதமா நடந்து போச்சுன்னா இந்த ஊரே எங்களை பார்த்துல சிரிக்கும். இதுக்கு எப்படி நீ இடம் கொடுத்தேன்னு ஊரெல்லாம் என்ன காரி துப்போம். நல்ல குடும்பத்துல இருந்து என் பிள்ளைக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? அம்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அந்த பொண்ணு நிலவு தெரியாம கண்ணா பின்னால கத்திக்கிட்டு இருக்கிறிய. அட உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நீ என் வாய மூடலாம், நானும் உல வாய மூடலாம். ஊர் வாய யாரு? அம்மாவுக்கு வெள்ள மனசு, நினைக்கிறத மறைச்சு பேச அவங்களுக்கு தெரியாது. நீங்க தப்பா நினைக்காதீங்க. இப்போ என்னோட எண்ணம் எல்லாம் நான் யாருக்கும் சுமையா இல்லாம ஒரு ஒழுங்கான வேலையை தேடிக்க வேணுங்கிறதா. அதுக்கு ராமு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? வேலை தானே, முயற்சிப்போம். அது வரைக்கும் நீங்க இங்க இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் தடை இல்லை. ஆனா உயர்ந்த இடத்துல வசதியோட இருந்து பழக்கப்பட்ட உங்களுக்கு இந்த தாழ்ந்த குடிசையும் இந்த பழக்க வழக்கங்களும் பிடிக்கணுமே. இதெல்லாம் மனசை பொறுத்தது தானே. தனியம் பிடிச்சவங்க மண்ணாங்கட்டி கதவா இது? என்னம்மா மூட்டை முடிச்சோட புறப்பட்டுட்ட மக விட்டுக்கா? ஆமாண்டா நாய. என் மக என்ன சந்தோஷமா வச்சுக்குவாடா. தரையில நடக்க விடாம ரெண்டு கையாலையும் தாங்கிக்குவாடா. என் பேர பிள்ளைங்களோட கொஞ்சிக்கிட்டு கூட கஞ்சி குடிச்சுக்கிட்டு
சந்தோஷமா இருக்க போறேன்டா மடையா. வாய மூடிக்கிட்டு இருக்க சொன்னானே, ஏலே வாய மூடிக்கிட்டு சும்மா இருந்து அவ சொல்ல மாட்டாளே. அவ நான் பெத்த பொண்ணுடா, எனக்கு பிறக்காத வயல. என்னமோ சொல்லிவிட்டானே பாவி பைய. டேய், உனக்கு இஷ்டப்பட்டவங்களெல்லாம் கொண்டாந்து வச்சு கும்மள அடி. நான் போறேன். இந்தடா ஒலை கொதிக்குது, நொய்யரிசி கொதி தாங்காது. எரியறத இழுத்தா குதிக்கிறது தன்னால அடங்கும். நீ போமா. போறேன். இதோட நாசமா போறேன். ஐயோ, அவங்களை கூப்பிடுங்க. அவங்க இருக்கட்டும், நான் போயிடுறேன். நான் போறேன். திமிரு பிடிச்ச கழுத என்ன போக சொல்றியா? நாசமா போறதுங்க. அதுக்கே ஏன் நிக்கிறீங்க? கூப்பிடுங்க. எங்க அம்மா எது வரைக்கும் போகும்னு எனக்கு நல்லா தெரியுமே. பகுதியில உங்க கண்ணு கெட்டாத காட்சிகளும் காது கெட்டாத பேச்சுகளும் மனசு கெட்டாத காரியங்களும் சர்வ சாதாரணமா இருக்கும். இதெல்லாம் பெரிய பங்களாவில் வாழ்ந்தவங்களுக்கு புது அனுபவம். ஏன் சில பேருக்கு அருவருப்பா கூட இருக்கலாம். ஆனா ஏழைகளுக்கு சாகும்போது பழக்கப்பட்டு போன விஷயம். ராமுவ சோத்துக்கு தவிக்க விட்டுட்டு போயிடாதேன்னாரு. என் மக சௌதாமணி வீட்டுக்கு போயிருந்தா என்ன தரையில நடக்க விடாம தலையிலேயே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவா. ஏமா திரும்பிட்ட? சகுனா சரியில்லையா? என் பிள்ளைகிட்ட கோச்சுக்கிட்டு நான் எதுக்காக என் வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற? அதானே. அது சரி, நீ பாட்டு அங்க இங்க அலைஞ்சிட்டு இருந்தா ராத்திரி சாப்பாட்டுக்கு காய்கறி வாங்க வேண்டாமா? காய்கறி வாங்குறதுக்கு உங்க அப்பங்கிட்ட சொல்லு. உங்க பங்களாவும் எங்க குடிசையும் பக்கத்துல இருந்தாலும் ரெண்டும் வெவ்வேறு உலகம். அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. ஆமா, அப்படித்தான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். நீங்க எப்பவும் உயரத்துல இருந்து எங்களை தாழ்வாவே பார்த்திருக்கிறீங்க. ஆனா நாங்க உங்களை உயர மாடி மேல தலை நிமிர்த்தித்தான் பார்த்திருக்கிறோம். சுருக்கமா சொன்னா எங்களையெல்லாம் தலை குனிய வச்சுட்டு நீங்க மட்டும் தலை நிமிர்ந்து இருக்கீங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்காத இந்த குடிசை பகுதிக்கு உங்க வர்க்கத்தாரே உங்களை தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. சொர்க்கத்துல தேவதை மாதிரி இருந்தவங்க இப்போ வலுக்கட்டாயமா நரகத்துல தள்ளப்பட்டிருக்கிறீங்க. எங்க அப்பா ரொம்ப கொடுத்து வச்சவர். இந்த வீழ்ச்சியோட வேதனையை அனுபவிக்கிறதுக்கு முன்னாலேயே போயிட்டாரு. பேசிக்கிட்டே இருப்பான். ஏடா உனக்கு அறிவு இருக்கா? ஒண்ணு மத்தியானம் கொண்டு வந்த சோத்தை கூட திங்காம கொலபட்டியா கிடக்குது. அடைச்சே காசா காய்கறி வாங்கிட்டு வரேன். ராசா இது பத்தாதுடா. பாக்கி வந்தா கடன் சொல்லிட்டு அம்மா நாளை தர்றேன்னு. போமா. அடப்பாய கொஞ்சம் கடன் சொல்றதுக்கு என்ன உங்க அப்பனா? காசாடுறா. விட மாட்டியே. இந்த இவ்வளவு இருக்கு. போ. கடைக்கு போனா அவன் புடுங்குறான். விலையாரி போச்சுன்னு. இந்த மாதிரி சண்டையும் சச்சரவும் விளையாட்டும் வேடிக்கையும் பணக்காரங்க வீட்டுல மட்டும்தான் இருக்குங்கிறது இல்ல, ஏழைங்க வீட்லயும் இருக்கும். ரெண்டுக்கும் தரத்துலதான் கொஞ்சம் வித்தியாசம். நீங்க உட்காருங்க. உங்களுக்கு உங்க அப்பா கிட்ட இருக்கிற அன்பு எனக்கு எங்க அம்மா கிட்ட இருக்கு.